செவ்வாய் வெள்ளிக்கிழமை பணம் கொடுக்கலாமா? நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துட்டு இருக்கு. அந்த காலத்து மனிதர்கள்லாம் கொஞ்சம் வயசுல பெரியவங்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை பணம் டீலிங் கொடுக்கறதோ அல்லது கொடுக்கல் வாங்கல் பண்றதோ வெள்ளிக்கிழமை கொடுக்கறதோ பெரிய காலகட்டங்கள்ல மறுக்கிறது உண்டு. சரி, என்ன வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அன்றைக்கு கொடுத்தா மகாலட்சுமி வீட்டுல தங்க மாட்டா அப்படின்னு ஒரு ஐதீகம் இன்றைக்கும் நிறைய பேருக்கு அது இருந்துட்டு இருக்கு. ஒரு அடிப்படையான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். அது செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி, பணம் என்பது இன்னைக்கு உலகம் முழுவதும் மணி ரொட்டேஷன் இருக்கு. அதுலேயும் நம்ம இப்போ பணப்புழக்கம் என்பது குறைஞ்சு இப்போ நம்ம எல்லாமே ஜிபே பண்ணுறோம், கூகுள் பே பண்ணுறோம், பேடிஎம்ல பண்ணுறோம், எல்லாமே வந்தாச்சு. ஆக பணம் மட்டுமே நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறது இல்லை, கொடுக்கறது இல்லை. ஆனால் நம்ம முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் பணம் மகாலட்சுமி. அவ்வளோ செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ கொடுத்தாலும் அந்த பணம் திரும்ப நமக்கு வராது, நம்ம கொடுத்த பணம் கைவிட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு எண்ணம் நமக்கு காலங்காலமா உறுப்பேருக்கு. நடைமுறையில் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த முதல்ல இந்த வெள்ளின்னா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நல்லது. இந்த 12 ராசிகள்ல ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி சுக்கிர பகவான். அவரை தான் நம்ம வெள்ளின்னு சொல்றோம். ரிஷபம் அப்படின்னாலே ட்ரெஷர் ஹவுஸ், பொக்கிஷ அறைன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, துலாம் அப்படின்னாலும் சுக்கரனுடைய வீடு தான். இந்த பொக்கிஷ அறை, நமக்கான பொக்கிஷ அறை, ட்ரெஷர் ஹவுஸ், நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நகைப்பெட்டி எதுன்னா சுக்கரன் மகாலட்சுமி. இந்த ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க. இந்த மகாலட்சுமி நம்ம கொடுக்கும் பொழுது திரும்ப அவள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நீங்க எப்பயுமே பணம் கொடுக்கும் போது சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே 6ஆம் நம்பருக்குரியவர் தான். நீங்க பணம் கொடுக்கும் போதே 6ஆம் நம்பர் வர்ற மாதிரி பணம் கொடுத்தீங்கன்னா, யாருக்கு பணம் கொடுத்தாலும், இந்த கடன் கொடுத்தாலும் சரி, அல்லது வாங்கின பணத்தை நீங்க திரும்ப கொடுத்தாலும் சரி, இந்த 6ஆம் நம்பர்ல கொடுக்குறீங்க அல்லது வெள்ளிக்கிழமை கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்பவும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நீங்க 2ஆம் இடம்னா ஜோடியாக்குல ஜோதிடத்துல ரிஷபராசியை கொடுக்கறது 2ஆம் இடம் தான். நீங்க லைஃப்ல கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடியது. நல்ல வெள்ளிக்கிழமை பணம் கொடுக்கறதுனால எந்த விதமான தவறும் இல்லை. உங்க பணம் எப்பயுமே திரும்ப உங்ககிட்ட வர்றதுக்கு நீங்க தாராளமா வெள்ளிக்கிழமை பணம் கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் முருகனுக்கு உகந்த நாள், செவ்வாயை வெறுவாய்ங்கிற மாதிரி நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. இந்த நவகிரகங்கள் 9ல சுப கரகன்னு சொல்றது, மங்களன்னு சொல்றது செவ்வாய்க்கு தான். ஸோ மங்களம் அப்படின்னாலே மங்கள் வாரம்னா அது அர்த்தம். ஆக நவகிரகங்கள்ல மிகப்பெரிய சுப கிரகம் செவ்வாய். ஸோ அதனாலதான் அவருக்கு மங்களன்னு கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட மங்கள வார செவ்வாய்க்கிழமையில நம்ம பணம் கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. திரும்ப அந்த பணம் திரும்ப நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்கு. இதுல நிறைய ஜோதிட விளக்கங்கள் இருக்கனால, அது நிறைய பேருக்கு அந்த ஜோதிட விளக்கம் வேண்டாங்கிறதுனாலதான் எளிமையா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அதனால நீங்க செவ்வாய் வெள்ளி தாராளமா பணம் கொடுத்து வாங்கலாம். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பணம் திரும்ப உங்க இடத்துல வரணும்னா நீங்க கண்டிப்பா செவ்வாய் வெள்ளி கிழமை தாராளமா பணம் கொடுங்க. திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம நீங்க என்றைக்கு பணம் கொடுக்க கூடாதுனாலும் அன்றைக்கு தான் நம்ம பணம் கொடுக்குறோம். என்றைக்கெல்லாம் நம்ம பணம் டிரான்சாக்சன் பண்ணக்கூடாதுனாலும் அன்னைக்கு தான் பணம் டிரான்சாக்சன் பண்றோம். இது முக்கியமான ஒரு விஷயம். எல்லாம் நீங்க தாராளமா செவ்வாய் வெள்ளி பணம் கொடுங்க, வாங்குங்க. நகைகள் கொடுத்து வாங்கலாம், வைக்கலாம், பொருட்களை விற்கலாம், சொத்துக்களை விற்கலாம், வாங்கலாம். தாராளமா நீங்க பண்ணலாம்.